எபிசோட் 125. அந்த ரேங்கிங் போடப்படும் பெரிய ஸ்கிரீன் ஓபன் ஆனது. அங்கிருந்த மக்கள் அந்த ரேங்கிங்கை பார்க்க மிகவும் ஆர்வத்துடன் பார்த்துக் கொண்டிருந்தார்கள். அந்த ஸ்கிரீனில் ரேங்கிங் வெளியானது. அதை பார்த்த அந்த கூட்டத்தில் இருந்த ஒரு நபர், ஏய் என்னப்பா இது என்று அதிர்ச்சியுடன் கூறினான். அப்போது அங்கிருந்த மற்றவர்களின் கண்களும் அந்த பெரிய ஸ்கிரீன் ரேங்கிங்கை பார்த்து உறைந்து போனது. அவர்கள் அனைவரும் அதிர்ச்சியுடன் அந்த ரேங்கிங் போர்டை பார்த்துக் கொண்டிருந்தார்கள். நான் சொன்ன மாதிரியே இந்த ரேங்கிங் போர்டு மாறி இருக்கு என்று சந்தோஷமாக கூறினார் அந்த கூட்டத்தில் இருந்த ஒரு எக்ஸ்பர்ட். இந்த லிஸ்ட்ல வந்த ரேங்கிங் என்னால நம்பவே முடியல. எனக்கு தெரிஞ்சு இந்த ரேங்கிங் போர்டுல ஏதோ பிரச்சனைன்னு நினைக்கிறேன். அதனாலதான் இதுல சில பேரெல்லாம் இல்லாம இருக்கு, அதோட சில ரேங்கிங் பேர் இல்லாமே வருது. இவ்வளவு நேரம் பேசிக்கிட்டு இருந்த சில மாவீரர்கள் பேரே இதுல கீழே இருக்கு, அதுவும் இல்லாம சில பேர் இதுல வரவே இல்லை என்று குழப்பத்துடன் கூறிவிட்டு அந்த போர்டையே பார்த்து கொண்டிருந்தான். அந்த நபர் மட்டுமல்ல, அங்கிருந்த பலரும் அதிர்ச்சி அடைந்ததற்கான காரணம் என்னவென்றால், அந்த ரேங்கிங் போர்டில் இருந்த வேட்டையனின் பெயர் வந்து அப்படியே மறைந்தது. என்னப்பா இது, 5வது இடத்துல இருந்த வேட்டையனோட பேரு இந்த ரேங்கிங் போர்டிலே காணோம் என்று அதிர்ச்சியுடன் கூறினார் ஒரு நபர். அந்த ரேங்கிங் போர்டில் பெயர் முழுவதுமாக நீக்கப்பட்டால் அந்த நபர் இறந்து விட்டார் என்றுதான் அர்த்தம். அதனால்தான் அங்கிருந்த அனைவரும் அந்த ரேங்கிங் போர்டில் ஏதோ குளறுபடி நடந்தேறி இருக்கிறது என்று நினைத்து குழப்பத்திலும் அதிர்ச்சியிலும் இருந்தார்கள். அப்போது கூட்டத்தில் இருந்த ஒருவன், என்னப்பா 5வது இடம் இருந்த வேட்டையன் பேர் ரேங்கிங்ல எங்கேயுமே இல்ல, அப்ப அவனை யாரோ கொன்னுட்டாங்களா? அவன் ரொம்ப சக்தி வாய்ந்த ஆளாச்சே, அவனை அவ்வளவு ஈஸியாலாம் கொல்ல முடியாதே, அவனை கொல்ற அளவுக்கு யாருக்கு சக்தி இருக்கு என்று அதிர்ச்சியுடன் கேட்டான். மறுபக்கம் சோமன் ஆதனை பார்த்து, டே இன்னைக்கு ரேங்கிங் போட்டிருப்பாங்கடா, வா போய் அதை பார்த்துட்டு வந்துடலாம் என்று அழைத்தான். இல்ல சோமன், நீ வேணா போயிட்டு வா, நான் வரல என்று கூறினான் ஆதன். சரி அப்போ நானும் போகலப்போ, சரி அசோகரை நான் போய் பார்த்துட்டு வந்துடலாம் வா என்று கூறினான் சோமன். அதை கேட்டதும் சற்றும் யோசிக்காமல் எழுந்து சென்றான் ஆதன். இருவரும் அசோகனை பார்க்க சென்றார்கள். மறுபக்கம் அங்கிருந்த மக்களுக்கு மேலும் மேலும் அதிர்ச்சி வந்து கொண்டே இருந்தது. அடுத்த அதிர்ச்சி என்னவென்றால், 4வது இடத்தில் இருந்த தயாளன் 5வது இடத்திற்கு தள்ளப்பட்டிருந்தான். அந்த 4வது இடத்திற்கு ஒரு புது பெயர் வரவிருந்தது. அந்த இடத்தை வெற்றிடமாக விட்டுவிட்டு 5வது இடத்தில் தயாளனின் பெயர் இருந்தது. அப்போது அந்த கூட்டத்தில் இருந்த ஒருவன், இந்த ரேங்கிங் போர்டு என்னாச்சு, ஏன் இப்படி தப்பு தப்பா காட்டுது? இது காட்டுறத பார்த்தா வேட்டையன் செத்துட்டான்னு, தயாளனை விட ஒரு மாவீரன் வந்துட்டான்னு தானே அர்த்தமா இருக்கு. கண்டிப்பா சொல்றேன், தயாளன் இடத்தை யாராலும் நிரப்ப முடியாது. சரி யார் பேர் தான் வருதுன்னு பாப்போம் என்று கோபத்துடன் கூறினான். அந்த பெரிய ஸ்கிரீனின் 4வது இடத்தில் ஒரு லைட் அடித்தது. அப்போது திடீரென்று அதில் ஒரு பெயர் வந்தது. அது வேறு யார் பெயரும் இல்லை, அது ஆதன் தான். அதை பார்த்து அங்கிருந்த மக்கள் அனைவரும் இதயத்தில் இடி விழுந்தது போல அதிர்ச்சி அடைந்தார்கள். அப்போது முதலில் ஆதனை பற்றி அனைவரின் முன்பும் சொல்லிய எக்ஸ்போர்ட்டை திரும்பி ஆச்சரியமாக பார்த்தார்கள். அப்போதுதான் அங்கிருந்த மக்களுக்கு புரிந்தது, அந்த எக்ஸ்போர்ட் பொய்யோ அல்லது வதந்தியோ சொல்லவில்லை, அவர் சொல்லியது அனைத்து வார்த்தைகளும் உண்மைதான் என்று. அங்கிருந்த ஆதனுக்கு எதிராக பேசிய எக்ஸ்போர்ட்டுகளுக்கு அங்கு ஆதன் பெயரை பார்த்ததும் நம்பவே முடியவில்லை. அவர் கண்களை மீண்டும் மீண்டும் தேய்த்துவிட்டு அந்த 4வது இடத்தை பார்த்துவிட்டு, இது எப்படி சாத்தியமாச்சு? இந்த ஆதன் வேட்டையனையும் காணாம பண்ணிட்டு 4வது இடத்துல இருந்த தயாளனையும் கீழே தள்ளிட்டு இந்த இடத்துக்கு வந்திருக்கானா? இது சத்தியமா என்னால நம்பவே முடியல என்று கூறிவிட்டு தலையில் கை வைத்தவாறு நின்று கொண்டிருந்தார். அந்த கூட்டத்தில் ஆதனை ஒதுக்கிவிட்டு வேட்டையனை பற்றி பேசியவர்கள் எல்லாம் ஆதனின் பெயரை 4வது இடத்தில் பார்த்ததும் பேரதிர்ச்சி அடைந்ததோடு வாயடைத்தும் போனார்கள். அது மட்டுமின்றி ஒரு நாள் ஆதனும் அசோகனும் மதுரை அகாடமியில் இருந்து அவர்களது ரூமுக்கு சென்று கொண்டிருந்தார்கள். அப்போது அங்கு வந்த கந்தர்வன் அவர்கள் இருவரையும் வம்பெடுத்து வாங்கி கட்டி கொண்டான். அவன் தணிகைநாதனின் சிஷ்யன் என்பதால் அன்று வண்டு முருகன் கந்தர்வனை தண்டிக்காமல் ஆதனையும் அசோகனையும் கண்டித்தார். அன்று அந்த அவமானத்தை சந்தித்த ஆதன் மனது வெம்பியவாறே அவர்களை எதிர்க்க முடியாமல் அந்த தண்டனையை வாங்கிக் கொண்டு தலைகுனிந்தவாறு வெளியே வந்தான். அப்போது அங்கு வந்த கந்தர்வன், டேய் இந்த இடத்துல புத்தி மட்டும் போதாதரா, ஆற்றல் சக்தியும் அதிகார சக்தியும் வேணும். அது ரெண்டும் இல்லைனா நீ இங்க சர்வே பண்ணவே முடியாது. சரிடா பாத்து போ, போற வழியில வேற எவனாவது உங்ககிட்ட வம்புழுத்து அடிச்சிட போறான் என்று திமிராக கூறினான். அதை கேட்ட ஆதன் வரட்டு சிரிப்பு சிரித்துவிட்டு, என்கிட்ட அடி வாங்கின நீயே அப்படி வசனம் பேசும்போது உன்னை அடிச்சு எனக்கு எவ்வளவு திமிர் இருக்கும். ஆனா இதெல்லாம் நான் உன்ன மாதிரி பேசி காட்ட மாட்டேன், செயல்ல காட்டுறேன்டா என்று கூறினான். அதை கேட்டு கந்தர்வன் சத்தமிட்டு சிரித்து விட்டு, டே இப்படி ஒண்ணுமில்லாதவெல்லாம் சத்தம் போட்டா எனக்கு சிரிப்பு தாண்டா வருது. சரிடா உன்கிட்ட ஒரு சவால் விடுறேன், நீ அதை பண்ணி காமிடா பாக்கலாம் என்று கூறினான். அதை கேட்ட அசோகன் ஆதனை பார்த்து, வா ஆதன் நம்ம இங்க இருந்து போலாம், இவன் தேவையில்லாத சொல்லுவான், நீயும் அதை செய்யறன்னு நிப்ப, அது மறுபடியும் சண்டையாகும், பிரச்சனை நமக்குதான், அதனால நம்ம இங்க இருந்து போலாம் வா என்று கூறினார்.
அதை கேட்ட ஆதன், அண்ணா நீங்க என்னைய கோழையாக்க பாக்காதீங்க, இருங்க இப்ப என்ன சொன்னாலும் இவன் கூட சண்டை போட மாட்டேன், ஆனா அவன் என்ன சொல்றான்னு கேட்டுட்டு நம்ம இங்க இருந்து போலாம் என்று கூறினான். அசோகனும் சரி என்று தலையசைத்தான். அதை பார்த்த கந்தர்வன் ஆதனை பார்த்து, நீ சொல்ற இல்ல செயல்ல காட்டுற என்ன, உன்னால முடிஞ்சா அந்த சண்டை போடுற ரேங்கிங் போர்டு இருக்குதுல, அதுல ஏதாவது ஒரு இடம், அதாவது அந்த லிஸ்ட்ல ஒரு இடம் வந்துடுறா பாக்கலாம், கடைசியா வந்து நான் கூட உன்னை ஒரு வீரன் ஒத்துக்கிறேன்டா என்று ஏளனமாக கூறினான். அதை கேட்ட ஆதன் எதுவும் பதில் சொல்லாமல் கோபத்தை அடக்கிக் கொண்டு அசோகனை அழைத்துக் கொண்டு அங்கிருந்து சென்றான். அதன் பிறகு ஆதன் பல போராட்டங்களையும் பயிற்சிகளையும் பெற்று இப்போது அந்த ரேங்கிங் போர்டில் முதலாக அவனது பெயர் வந்திருக்கிறது. அதுவும் 4வது இடத்தில் இருக்கிறது என்பதுதான் பெருமைக்குரிய விஷயமாகும். இந்த பெயர் பட்டியலை கந்தர்வன் பார்த்தால் அவன் அதிர்ச்சிக்கு அளவே இருக்காது. அந்த ரேங்கிங் பட்டியல் அங்கிருந்த மதுரா அகாடமியின் அனைத்து மூலைகளுக்கும் காட்டுத்தீ போல பரவியது. அதனால் ஆதனும் சற்று பிரபலமானான். மறுபக்கம் ஆதன் அசோகனையும் அதுல்யாவையும் பார்த்துவிட்டு வந்து அவனது அறையில் அமர்ந்தான். அப்போது சோமன் ஆதனை பார்த்து, மச்சான் நான் அப்படியே வெளியே போயிட்டு வரேன்டா, நீ வர்றியா என்ன என்று கேட்டான். நீதான் தனியா போறேன்னு முடிவு பண்ணிட்டு தானே கேக்குற, அப்புறம் எதுக்குடா என்ன வர்றியான்னு கேக்குற என்று கேட்டான் ஆதன். அது ஒண்ணு இல்லப்பா, இந்த 7வது லெவல் சக்திய மேக்சிமம் பண்ண போறேன், அதுக்கு அந்த பெரிய மலைக்கு போய் ஒரு அமைதியான இடம் தேடி தனியா பண்ணிட்டு வரலான்னு தான் கேட்டேன் என்று கூறினான் சோமன். அப்படியா, சூப்பர்ரா, போயிட்டு வா, நான் ரூம்ல இருக்கேன் என்று கூறினான் ஆதன். சரிப்பா, அப்புறம் நீ ரூம்ல தனியா இருக்க, அன்னைக்கு மாதிரி எவனாவது ஏதாவது பிரச்சனை பண்ணுவான், என்ன மனசுல நினைச்சுக்கோ, உனக்கு தைரியம் அதிகமாகும், அதோட அவனை அடிக்கிறதுக்கு சக்தியும் அதிகமாகும், சரியா என்று விளையாட்டாக கூறினான் சோமன். அதை கேட்டு ஆதன், கண்டிப்பா குருவே, நீங்க இல்லைன்னா இந்த அடியன் இல்ல, நீங்க பார்த்து போயிட்டு வாங்க குரு, ஏன்னா மலையில போய் உட்கார்ந்து இருக்கும் போது மலைப்பாம்பு கழுத்துல சுத்திர போது என்று கிண்டலாக கூறினான். அட ஏன் பண்ணி வேற பாம்பு பூரான்னு பயமுறுத்திக்கிட்டு இருக்க, நான் எதுலெல்லாம் பயப்படுவனோ அதெல்லாம் நல்லா தெரிஞ்சு வச்சிருக்கப்பா, நானே அது இதுன்னு பார்த்து பயந்துகிட்டு இருப்பேன், இதுல நீ வேற. உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா, இந்த மாதிரி எல்லாம் ஏதாவது வந்துருன்னு தான் ராத்திரில போகாம பகல்ல போறேன், சரி நான் போயிட்டு வரேன்பா என்று கூறினான் சோமன். ஆதனும் சிரித்துவிட்டு சரியென்றவாறு தலையசைத்தான். சோமனும் அங்கிருந்து வெளியே சென்றான். மறுபக்கம் ஆதனின் பெயர் வந்த ரேங்கிங் லிஸ்டை பார்த்து அங்கிருந்த மக்கள் அனைவரும் பரபரப்பாக பேசிக் கொண்டிருந்தார்கள். அப்போது அந்த ரேங்கிங் லிஸ்ட் அறிவித்த தலைமை அதிகாரியின் நேரடி உதவியாளர் மைக்கேல் பேசுவதற்கு வந்தார். அவரது வருகையைத்தான் அங்கிருந்த மக்கள் அனைவரும் எதிர்பார்த்துக் கொண்டிருந்தார்கள். இங்க இருக்க எல்லா மக்களுக்காகவும் மதுரா அகாடமி சார்பா வணக்கம். இன்னைக்கு பெயர் பட்டியல் பார்த்ததுக்கு அப்புறம் எல்லாருக்கும் ஒரு அதிர்ச்சி இருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பா யாரும் இல்லைன்னு சொல்ல முடியாது, ஏன்னா உங்க முகத்தை பார்த்தாலே தெரியுது உங்களுக்கு அதிர்ச்சியும் குழப்பமும் இருக்குன்னு. அதை தெளிவுபடுத்த வேண்டிய கட்டாயத்துல நான் இருக்கேன் என்று கூறினார் அந்த தலைமை உதவியாளர். அப்போது அங்கிருந்த கூட்டத்தினர், வந்துட்டாரு, இப்ப இந்த ஆதனை பத்தி தான் இவர் சொல்ல வர்றாருன்னு நினைக்கிறேன், சரி அப்படி அந்த ஆதன் என்னதான் பண்ணிருக்கான்னு கேட்போம் என்று ஒருவருக்கொருவர் பேசிக் கொண்டிருந்தார்கள். நான் இப்ப சொல்ல போறது ஒரு ஆளை பத்தி தான். அவன் பேரு ஆதன். அவன் 8வது லெவல் சக்தியில இருந்தாலும் பல பிரமிக்க வைக்கும் விஷயங்களை பண்ணிருக்கான். அதுல முதல் விஷயம் என்னன்னா, கபடபுரத்தை சேர்ந்த மைதிலிய ஆதன் ஒரு வாட்டி சண்டையில ஜெயிச்சிருக்கான். இந்த விஷயம் இங்க இருக்க முக்கல்வாசி பேருக்கு தெரியாது, அதனாலதான் நீங்க ஆதனை தப்பா புரிஞ்சுட்டு இருக்கீங்க என்று கூறினார் தலைமை உதவியாளர். அதை கேட்டதும் மக்கள் பேரதிர்ச்சி அடைந்தார்கள். அதிலும் சிலர் திகைத்து போய் அந்த உதவியாளரையே கண்ணிமைக்காமல் பார்த்துக் கொண்டிருந்தார்கள். மீண்டும் அந்த தலைமை உதவியாளர் பேசுவதற்கு ஆரம்பித்தார். அடுத்த விஷயம் என்னன்னா, ஆதன் அந்த சக்தி வாய்ந்த நீர்வீழ்ச்சியில 5வது நிலை காலடி பாறையில நின்னு சக்தி பெற்றிருக்கான். இது சொன்னதும் உங்களுக்கு முதல்ல ஞாபகம் வர்றது லோகேஷா தான் இருக்கும்னு எனக்கு நல்லா தெரியும். ஏன்னா லோகேஷுக்கு அப்புறம் ஆதன் தான் இந்த பெரிய விஷயத்த செஞ்சிருக்கான். அது மட்டும் இல்லாம அந்த இடத்திலேயே 9வது லெவல் சக்தி உள்ள தங்கமணிய கொன்றிருக்கான். அது மட்டும் இல்ல, அருள்மொழியை அடிச்சு பயமுறுத்தி அவனை அசோகன் கிட்டையும் அதுல்யா கிட்டையும் அவன் செஞ்ச தப்புக்கு மன்னிப்பு கேட்க வச்சு அடிச்சு துரத்திருக்கான். இது அங்கிருந்த மக்களுக்கு ரொம்பவே பேரதிர்ச்சியா இருந்துச்சுன்னு சொன்னாங்க. அது மட்டும் இல்ல, அது அவங்களால இன்னுமே நம்பவே முடியலன்னு சொல்லிட்டு இருக்காங்க என்று கூறினார். அதை கேட்ட மக்கள் மேலும் அதிர்ச்சி அடைந்தார்கள். அவர்களுக்கு முதல் அதிர்ச்சியே லோகேஷ் செய்து முடித்த அந்த மாபெரும் சக்தி ஆற்றல் பெறுவதை ஆதனும் செய்து முடித்திருக்கிறான் என்பதுதான். அடுத்த அதிர்ச்சி ஆதன் தங்கமணியை கொன்றதும் சைகன் வம்சத்து மாவீரனான அருள்மொழியை அலறவிட்டதும் தான். அந்த தலைமை உதவியாளர் மீண்டும் பேசுவதற்கு ஆரம்பித்தார். இதுக்கே நீங்க அசந்து போனா எப்படி, இதுக்கப்புறம் தான் ஸ்பெஷல் விஷயமே இருக்கு. இப்ப இதை கேளுங்க. ஆதன் அந்த நட்சத்திர பள்ளத்தாக்குக்கு தனியாளா போயிட்டு அங்க வந்து 9 நட்சத்திர பழங்கள்ல 8 பழத்தை எடுத்துட்டு வெற்றிகரமா வெளியே வந்து முதல் பரிசு வாங்கினான். அந்த 8 பழத்தையும் ஆதன் கிட்ட இருந்து எடுக்கணும்னு முடிவு செஞ்ச அங்க இருந்த எக்ஸ்பர்ட்ஸ் அப்புறம் சில 9வது லெவல் சக்தி உள்ள வீரர்களை எல்லாம் ஆதன் சரமாரியா சண்டை போட்டு ஜெயிச்சது இல்லாம
அதுல பல பேரை கொன்னு இருக்கான் என்று கூறினார். அதை கேட்டதும் அந்த கூட்டம் அதே அதிர்ச்சியுடன் திரும்பி ஆதனை முதலில் போற்றி பேசிய எக்ஸ்பர்ட்டை பார்த்தார்கள். அதை பார்த்த அந்த எக்ஸ்பர்ட் மிகவும் கர்வமாக உணர்ந்தார். அது மட்டும் இல்ல மக்களே, ஆதன் அந்த சண்டையில இருந்து தப்பிச்சும் போயிட்டான். அதுக்கப்புறம் அடுத்த நாள் சைகன் வம்சம் நடத்தின போட்டிக்கு போய் அங்க அவனை விட வலிமை மிக்கவங்களை ஜெயிச்சது மட்டும் இல்லாம முக்கியமான சில வீரர்களை கொன்னுட்டு வந்திருக்கான். அந்த வீரர்கள் உங்களுக்கு ரொம்பவே தெரிஞ்சவங்க தான். உங்களுக்கு அது யாருன்னு தெரியும்னு நினைக்கிறேன். ஆனா நீங்க அதிர்ச்சியில இருக்கிறதுனால நீங்க யாரும் சொல்றதுக்கு தயாரா இல்லைன்னு புரியுது. அதனால நானே சொல்றேன், அந்த சண்டையில ஆதன் சக்கரவர்த்தியை ஜெயிச்சுட்டு அவனோட கையை மட்டும் உடைச்சு உயிரோட விட்டுட்டான். அங்க அவன் கொன்ன மாவீரர்கள் யாருன்னா அது வேட்டையனும் நவயுகனும் தான் என்று கூறினார். அதை கேட்டதும் மக்கள் கூட்டம் பேரதிர்ச்சி அடைந்தது. அப்போதுதான் அவர்கள் வேட்டையன் பெயர் ஏன் இந்த ரேங்கிங் போர்டில் வரவில்லை என்று புரிந்து கொண்டார்கள். அப்போது அங்கிருந்த சில மக்கள், அவங்க 2 பேரை கொண்டு இருக்கான்னா இந்த ஆதனுக்கு 4வது இடம் கொடுக்கறதுல தப்பே இல்ல. ஏன்னா எனக்கு தெரிஞ்சு தயாளன் கூட வேட்டையன் கூட போட்டி போட முடியாது. அப்படியே போட்டி போட்டாலும் 2 பேரும் சமமான சக்தி தான் வச்சிருப்பாங்க என்று பேசிக் கொண்டிருந்தார்கள். இந்த மாதிரி பல விஷயங்கள் ஆதன் செஞ்சதாலதான் நாங்க எல்லாரும் ஒரு மனதா உட்கார்ந்து முடிவெடுத்து இந்த முடிவை வெளியிட்டு இருக்கோம். இப்ப உங்க யாருக்காவது ஏதாவது சந்தேகம் இருந்தா கேட்கலாம். எனக்கு தெரிஞ்சு நான் இப்ப வரைக்கும் நான் சொன்ன விஷயம் கேட்டீங்க இருந்த எல்லாருக்கும் தெளிவா இருக்கும்னு நினைக்கிறேன். இல்ல கேள்விகள் இருந்தாலும் நீங்க தைரியமா முன் வந்து கேட்கலாம். அதுக்கு பதில் சொல்ல நான் காத்துக்கிட்டு இருக்கேன் என்று கூறினார் தலைமையின் உதவியாளர். அதை கேட்ட மக்கள் அவர்களுக்குள்ளேயே பேசிக் கொண்டிருந்தார்களே தவிர அவரிடம் எந்த ஒரு கேள்வியும் கேட்கவில்லை. அதை பார்த்த தலைமையின் உதவியாளர், உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தா என்கிட்ட கேட்கலான்னு சொல்றேன். ஆனா நீங்க உங்களுக்குள்ளேயே பேசிக்கிட்டு இருந்தா நான் என்னப்பா பண்றது? ஏதாவது ஒரு பதில் சொல்லுங்கப்பா என்று கூறினார். அப்போது கூட்டத்தில் இருந்த ஒரு எக்ஸ்பர்ட் தலைமையின் உதவியாளரை பார்த்து, ஐயா, மதுரை அகாடமி ஒரு முடிவெடுத்தா நாங்க எதுக்குங்க கேள்வி கேட்க போறோம்? சொல்லுங்க, உங்க முடிவுதான் எங்க முடிவு, அதை நாங்க ஏத்துக்கிறோம் ஐயா என்று கூறினான். அதை கேட்டு அங்கிருந்த மக்கள் அனைவரும் ஆமென்றவாறு தலையசைத்தார்கள். அதை பார்த்த தலைமையின் உதவியாளர், ரொம்ப சந்தோஷம் மக்களே, நான் இதோட விடைபெறேன் என்று கூறிவிட்டு சென்று விட்டார். அங்கிருந்த மக்களும் அப்படியே பேசிக்கொண்டு அங்கிருந்து கலைந்து செல்ல ஆரம்பித்தார்கள். இங்கு நடக்கும் விஷயம் பலருக்கு தெரிந்தது, ஆனால் ஆதனுக்கு தெரியாது. ஆதன் தனது ரூமில் படுத்துக் கொண்டு எதையோ யோசித்துக் கொண்டிருந்தான். அவன் தனது 8வது லெவல் சக்தியை மேலும் வலிமைப்படுத்த என்ன செய்ய வேண்டும் என்று யோசித்துக் கொண்டிருந்தான். ஆதன் அடுத்து செய்ய போவது என்ன? ஆதனை பார்க்க வரப்போகும் புது நபர் யார்? அடுத்தடுத்து கதைக்களத்தில் காத்திருக்கும் சுவாரஸ்யமான விஷயங்கள் என்ன? இதை பற்றி மேலும் தெரிந்து கொள்ள பாக்கெட் எஃப்எம் உடன் இணைந்திருங்கள். எபிசோட் 126 ரேங்கிங் பட்டியல் அந்த பெரிய ஸ்கிரீனில் வெளியானது. அதில் ஆதனின் பெயரை பார்த்த மக்கள் அதிர்ச்சியுடன் கலைந்து சென்றார்கள். அத்துடன் ஆதனின் அசாத்தியமான விஷயங்களை கேட்டு ஆச்சரியமும் அடைந்தார்கள். ஆதனின் பெயர் 4 வம்சத்து ஆட்களுக்கு தெரிய வந்தது. அது மிகவும் பிரபலமானது. ஆனால் ஆதனோ இந்த விஷயம் ஏதும் தெரியாமல் அவனது அறையில் படுத்துக்கொண்டு அடுத்து என்ன செய்யலாம் என்று யோசித்துக் கொண்டிருந்தான். நம்ம சோமம் சொல்லும் போதுதான் நமக்கு ஞாபகம் வந்துச்சு, ஏன் நம்மளும் நம்மளோட 8வது லெவல மேக்சிமம் பண்ணக்கூடாது என்று நினைத்தான் ஆதன். அவன் நினைத்த அடுத்த நொடியை முடிவு எடுத்தான். தனது அறையின் கதவுகளை மூடிவிட்டு அங்கேயே அமர்ந்து தியானம் செய்ய ஆரம்பித்தான் ஆதன். மறுபக்கம் சோமனும் தனது தியானத்தை ஆரம்பித்தான். ஆதன் தியானத்திலேயே முதல் நாள் கழிந்தது. அவன் தொடர்ந்து தியானம் செய்து கொண்டே இருந்தான். ஆதனின் 2வது நாள் தியானத்தின் போது அவன் ரூம் கதவை ஒரு நபர் வேக வேகமாக தட்டிவிட்டு, டே ஆதன, நீ உள்ளதான் இருக்கேன்னு எங்களுக்கு தெரியும், மரியாதையா கதவை திறடா என்று கத்தினான். அந்த சத்தம் கேட்டதும் ஆதன் தியானத்திலிருந்து வேகமாக கண்களை திறந்தான். அவன் கதவின் பக்கம் திரும்பி பார்த்தான். அப்போது அந்த கதவுக்கு வெளியே நிற்கும் நபர், நான் கத்துறது கேக்குதா இல்லையாடா, ஒழுங்கா கதவை திறந்துட்டு வெளியே வாடா என்று அந்த நபர் மீண்டும் கத்தினார். இது கண்டிப்பா சோமன் கிடையாது, அசோகனனும் கிடையாது. அதனால யாரா இருந்தாலும் நம்ம தியானத்தை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் போய் பாத்துக்கலாம். நம்ம இப்ப முழு கவனத்தையும் தியானத்துல வைப்போம் என்று நினைத்தான் ஆதன். அதன் பிறகு ஆதன் மீண்டும் தனது முழு கவனத்தையும் தியானத்தில் வைத்து தனது ஆற்றலை பெருக்கிக் கொண்டிருந்தான். அப்போதும் அந்த நபர் கத்திக்கொண்டேதான் இருந்தான். அவன் சிறிது நேரம் கத்திவிட்டு அங்கிருந்து சென்று விட்டான். 2ஆம் நாள் தியானம் முடிவுக்கு வந்தது. 3ஆம் நாளும் தியானத்தை தொடர்ந்தான் ஆதன். 2ஆம் நாள் வந்து ஆதனை ரூமிலிருந்து வெளியே வர சொன்ன நபர் 3வது நாளான இன்றும் வந்து கதவை கண்மூடித்தனமாக தட்டினான். ஆதன் அதை சற்றும் கவனிக்காமல் தனது கவனத்தை தியானத்தில் மட்டும் வைத்து தியானம் செய்து கொண்டிருந்தான். அந்த நபரும் சிறிது நேரம் கத்து கத்திவிட்டு அங்கிருந்து கோபத்துடன் சென்றான். ஆதன் அந்த 3ஆம் நாள் முழுக்க தியானத்தில் இருந்து எழுந்த போது அவனது உடம்பும் ஆற்றல் சக்தியும் சற்று வலிமை பெற்றிருந்தது. அது மட்டுமின்றி 8வது லெவலில் அட்வான்ஸ் லெவலில் இருந்தான். வா, இப்படியோ 8வது அட்வான்ஸ் லெவலுக்கு நம்ம சக்தியை கொண்டு வந்துட்டோம்
இப்படியே இன்னொரு வாட்டி ஏதாவது முக்கியமான இடத்துல நம்ம சோமன் மாதிரி போய் 9வது லெவலுக்கு நம்ம ஆற்றல் சக்தியை கொண்டு வந்துடணும் என்று ஆதன் தனக்குத்தானே பேசிவிட்டு கதவை திறந்து கொண்டு வந்து சூரியனை பார்த்து நின்றான். அதன் பிறகு சிறிது நேரம் கழித்து அந்த 2 நாள் கதவு தட்டிய நபர் வந்து மீண்டும் ஆதனின் கதவை தட்டினான். அதை பார்த்த அந்த பக்கம் இருந்து நடந்து வந்த நபர் அந்த கதவை தட்டும் நபரை பார்த்து, டேய் யாரா நீ, எதுக்கு இப்போ கதவை உடைக்கிற மாதிரி தட்டிக்கிட்டு இருக்க என்று கேட்டான். அத பத்தி நான் ஏன்டா உன்கிட்ட சொல்லணும், உனக்கு இது தேவையில்லாத வேலை, முதல்ல நீங்க இருந்து கிளம்பு என்று அந்த நபர் கூறிவிட்டு மீண்டும் கதவை தட்டிக்கொண்டே இருந்தான். அதை பார்த்த ஆதன், அட கோமாளி, நான் தான் ஆதன்னு தெரியாம தான் வந்து 3 நாளா கதவை தட்டிட்டு இருக்கியா என்று நினைத்து சிரித்து விட்டு, டேய் யார தேடிட்டு இருக்கேன்னு சொல்றேன் என்று கேட்டான் ஆதன். அந்த நபர் கோபத்தில் ஆதனை பார்த்து விட்டு, எனக்கு அந்த ஆதன் வேணும், அவனை நான் பார்த்தே ஆகணும் என்று கூறினான். ஆதன் சத்தமிட்டு சிரித்து விட்டு அந்த நபரை பார்த்து, நான் தாண்டா ஆதன், சொல்றா உனக்கு என்ன வேணும் என்று கேட்டான். அதை கேட்டதும் அந்த நபர் ஆதனை தலை முதல் கால் வரை பார்த்து விட்டு, நீதான் ஆதனா, நீதான் 8வது லெவல் சக்தி வச்சிருக்கவனா, நீ என்னமோ யார் எதிர்த்து வந்தாலும் அவங்கள அடிச்சு பறக்க விட்டுருவியாமே, அதையும் தான் பாக்கலாமே, வாடா நம்ம 2 பேரும் சண்டை போட்டு பார்க்கலாம் வா என்று கோபமாக கூறினான். டேய் என்ன எல்லாரும் என்னதாண்டா நினைச்சிட்டு இருக்கீங்க, உன்ன மாதிரி இந்த மதுரை அகாடமியில 1000 பேர் இருப்பான், உங்க எல்லாரும் கூடயும் சண்டை போடுறதா என் வேலையா என்ன என்று கேட்டான் ஆதன். அப்போது அங்கு சோமன் வந்து விட்டான். அவன் ஆதனையும் அந்த நபரையும் பார்த்து விட்டு ஆதனை பார்த்து, என்ன மச்சான் உன் ஃப்ரெண்டா, நான் இதுக்கு முன்னாடி பார்த்ததே இல்ல, ரூமுக்குள்ள கூட்டு போய் பேசுறா, ஏன் வெளியே நின்று பேசிட்டு இருக்க என்று கேட்டான். ஆதன் சிரித்து விட்டு, இவன் என் ஃப்ரெண்ட் இல்லடா, அதுவும் இல்லாம இவனை நான் இதுக்கு முன்னாடி பார்த்ததே இல்ல என்று கூறினான். அப்படியா, ஆனா இவனை பார்த்தா நீ ஏதோ காலை வேணும்னே மிதிச்ச மாதிரி கண்ணெல்லாம் செவந்து போய் உன்னை ஒரு சொருகணும்னு வந்திருக்க மாதிரியே இருக்கே என்று கிண்டலாக கூறினான் சோமன். அதை கேட்டு அந்த நபருக்கு கோபம் மேலும் அதிகமானது. அந்த நபர் சோமனை பார்த்து, டேய் வாயை மூடிட்டு போயிரு, நான் இருக்க கோபத்துக்கு உன்னை அடிச்சேன் என்று கூறினான். என்ன அடிச்சேன், என்னடா விஷயம், எதுக்குடா என் ஃப்ரெண்ட பார்க்க வந்திருக்க என்று கேட்டான் சோமன். அந்த நபர் திரும்பி ஆதனை பார்த்து, என்னடா என் கூட சண்டை போட்டா செத்துருவேன்னு பயமா இருக்கா, அதனாலதான் என் கூட சண்டைக்கு வர மாட்டியா என்று கோபமாக கேட்டான். ஓ உனக்கு இப்ப ஆதன் கூட சண்டை போடணுமா, அப்படிதானே, சரிடா நான் அவனை அவன் கூட சண்டை போட சொல்றேன், அதுக்கு முன்னாடி நீ யாருன்னு சொல்றா, அது எப்படா நீ யாருன்னே தெரியாம நீ எதுக்கு சண்டை போட வந்தேனே தெரியாம உன் கூட சண்டை போடுறது என்று கேட்டான் சோமன். அந்த நபர் சிறிது நேரம் யோசித்து விட்டு சோமனை பார்த்து, என் பேர் தயாளன், நான் அந்த மதுரை அகாடமி சண்டை பட்டியல்ல 4வது இடத்துல இருந்தேன், ஆனா இந்த 2 நாளைக்கு முன்னாடி வந்த பட்டியல்ல இந்த ஆதன் என்ன 5வது இடத்துக்கு தள்ளிட்டு என் இடமான 4வது இடத்தை புடிச்சிட்டான், அதனாலதான் இவன் என்னை விட வலிமையானவனானு சண்டை போட்டு பாக்குறதுக்கு வந்தேன் என்று கோபத்துடன் கூறினான். அதை கேட்ட ஆதன் சந்தோஷமாக உணர்ந்தான். ஆனால் சோமன் பெரும் மகிழ்ச்சி அடைந்தான். சோமன் தயாளனை பார்த்து, டே நீ உண்மையதான் சொல்றியா இல்ல விளையாட்டுக்கு சொல்றியா என்று சந்தோஷமாக கேட்டான். அதை பார்த்த தயாளன் சோமனை குழப்பத்துடன் பார்த்துவிட்டு, நான் எதுக்குடா போய் சொல்லணும், அது உண்மைங்கிறதுனாலதானே நான் இவங்க கூட சண்டை போடுறதுக்கு இங்க வந்திருக்கேன் என்று கூறினான். அப்படி போடே என்று சோமன் கூறிவிட்டு சத்தமிட்டு ஒரு விசில் அடித்து விட்டு ஆதனை பார்த்து, மச்சான் கைய குர்றா, வாழ்த்துக்கள்றா, அண்ணன் மட்டும் வந்து சொல்லனா நம்ம 2 பேருக்கு இந்த விஷயமே தெரிஞ்சிருக்காது, அதனால அண்ணனுக்கு ஒரு நன்றியை போட்டு வா, நம்ம இந்த வெற்றியை கொண்டாடியே ஆகணும் என்று கூறிவிட்டு சந்தோஷத்தில் அங்குமிங்கும் ஓடினான். தயாளன் சோமனை குழப்பத்துடன் பார்த்து கொண்டே இருந்தான். அப்போது சோமன் சந்தோஷத்தில் தயாளனை பார்த்து, அண்ணே உங்க கைய குண்ண, நீ மட்டும் இந்த விஷயத்த சொல்லனா எங்க 2 பேருக்கும் தெரிஞ்சே இருக்காதுண்ணே, அண்ணே எனக்காக நீங்க ஒரே ஒரு வாட்டி ஒரு விசில நீங்க பார்க்கலாம் என்று சந்தோஷத்தில் கூறினான். அதை கேட்டதும் தயாளனுக்கு கோபம் வந்தது. அவன் சோமனை அடிக்க கையை ஓங்கினான். அப்போது ஆதன் தயாளனின் கையை பிடித்து விட்டு, நானும் பாத்துக்கிட்டே இருக்கேன், 3 நாளா வந்து கதவை தட்டுற, இப்ப என்னடானா என் ஃப்ரெண்ட ஏன் முன்னாடியே அடிக்க வர்றேன், என்னடா இப்ப நான் உங்ககிட்ட சண்டை போடணும் அவ்வளவுதானே, சரி வா சண்டை போட்டு பாத்துக்கலாம் என்று கூறிவிட்டு தயாளன் கன்னத்தில் பலாரென்று ஒரு அறை அறைந்தான். அந்த அடி வாங்கியதும் தயாளனின் கண்கள் மங்கலானது. அவன் தடிமாறிக்கொண்டே ஆதனை பார்த்தான். அப்போது ஆதன் தயாளனை பார்த்து, இந்த அடி என் ஃப்ரெண்ட என் முன்னாடியே அடிக்க வந்ததுக்கு, இதுக்கப்புறம் 2 பேரும் சண்டை போடலாவா என்று கூறிவிட்டு சோமனை பார்த்து, அச்சா நீ ரூமுக்குள்ள போ, இவனை அடிச்சு அனுப்பிட்டு நான் வர்றேன் என்று கூறினான். அதை கேட்டதும் சோமனும் ஏதும் பேசாமல் அமைதியாக ரூமுக்குள் சென்றான். அந்த அறை விழுந்த சத்தம் கேட்டு அங்கிருந்த சிலர், அங்க ஆதன் யார் கூடவோ சண்டை போட போறான், வாங்க அது யாருன்னு போய் பார்க்கலாம் என்று பேசிக்கொண்டு அந்த பக்கம் இருந்து ஓடி வந்தார்கள். அங்கு ஓடி வந்த சிலர் தயாளனை பார்த்து விட்டு, தயாளன் தான் ஆதன் கூட சண்டை போட வந்திருக்கான், அவன் மேல இவனுக்கு என்னப்பா கோபம் என்று கேட்டான் ஒரு நபர். அதை கேட்டு அவனுக்கு அருகில் இருந்த நபர், என்னடா நீ விஷயமே தெரியாத மாதிரி பேசுற, 2 நாளைக்கு முன்னாடி அந்த ரேங்கிங் போர்டுல இந்த ஆதனோட பேரு 4வதாவும் தயாளனோட பேரு 5வதாவும் வந்துச்சுல்ல என்று கூறினான்.
ஆமாமா, ஓ அதுக்குத்தான் தயாளன் வந்து இப்ப ஆதன் கூட சண்டை போடலான்னு நிக்கிறானா என்று கூறினான் அந்த நபர். அதை கேட்டு அங்கிருந்த அனைவரும் ஆம் என்றவாறு தலையசைத்தார்கள். அப்போது மறுபக்கம் தயாளன் தனது கையில் சக்தி எடுத்து ஆதனை தாக்கினான். அந்த சக்தியை பார்த்த ஆதன் அவனும் தனது சாதாரணமான ஒரு சக்தியை எடுத்து திருப்பி அடித்தான். அந்த இரண்டு சக்தி மோதிய அடுத்த நொடி தயாளனின் சக்தி தவிடுபடியானது. அப்போது தயாளன் ஆச்சரியமாக ஆதனை பார்த்துவிட்டு அவனது அடுத்த சக்தியை எடுத்து ஆதனை தாக்கினான். ஆதன் தனது மலைநடுக்கு முத்திரையை வைத்து அந்த சக்தியை தடுத்தான். அப்போது தயாளன் அப்படியே அந்த சக்தியை வைத்து தடுமாறிக்கொண்டே பின்னால் சென்றான். தயாளன் ஆதனின் சக்தியை பார்த்து திகைத்து போனான். இருப்பினும் அவன் கோபம் அவனது கண்ணை மறைத்தது. அதனால் அவன் தாக்கிக் கொண்டே இருந்தான். ஆனால் ஆதனின் சக்தியை தயாளனால் நெடுநேரம் தாக்கு பிடிக்க முடியவில்லை. அப்போது அவன் ஆதனின் சக்தியை திருப்பி விட்டான். அந்த சக்தி வேகமாக சென்று அங்கிருந்த ஒரு மரத்தில் அடித்து அந்த மரம் தீப்பற்றி எரிந்தது. இதில் ஆச்சரியமான விஷயம் என்னவென்றால், அந்த மரத்தில் தீப்பட்ட அடுத்த நொடி அந்த மரம் சாம்பலானது. அதை பார்த்த தயாளன் ஆதனை பார்த்து, உனக்கு இவ்வளவு சக்தி இருக்குன்னு எனக்கு இப்பதான் தெரிஞ்சிச்சு என்று கூறினான். ஆதன் வரட்டு சிரிப்பு சிரித்துவிட்டு, கண்ணா இது சும்மா ட்ரெய்லர் தான், நான் இப்போ உன் கூட சண்டை போடுற மூட்லயே இல்ல, என்ன தேவலாம கோபப்படுத்தி என்ன கொலகாரன் ஆக்காத, இப்பவே ஓடி போயிரு, அதான் உனக்கு நல்லது என்று தயாளனை எச்சரித்தான். அந்த 8வது அட்வான்ஸ் லெவல் சக்தி வந்த பிறகு இதுதான் அவனது முதல் சண்டையாகும். இதில் அவன் பலத்தை அவ்வப்போதுதான் அவனே புரிந்து கொண்டான். அவனது சாதாரணமான சக்தியிலிருந்து பெரிய சக்தி வரை நன்கு வலுவடைந்திருப்பதை உணர்ந்தான் ஆதன். இப்போது ஆதன் அந்த சைகன் வம்சத்து சண்டையில் இருந்த வலிமையை விட சற்று அதிக வலிமையுடன் இருந்தான். சும்மா இந்த ஒரு சக்தியை வச்சு என்ன அடிச்சிட்டா ஒரு 8வது லெவல் சக்தி வச்சிருக்க நீ என்ன ஜெயிச்சிருவேன்னு அர்த்தமாடா, இப்ப என்னோட வாள் சக்திக்கு நீ பதில் சொல்லு என்று தயாளன் கூறிவிட்டு தனது லைட் சக்தி உள்ள வாளை எடுத்து ஆதனை பார்த்து கோபத்துடன் நின்றான். அதை பார்த்த ஆதன், சரிடா அதையும் பார்க்கலாம் என்று கூறிவிட்டு தனது மின்னல் ஈட்டியை எடுத்து நின்றான். தயாளன் அந்த வாளை சுழற்றிக் கொண்டு நின்றுவிட்டு அந்த வாளிலிருந்து லைட் சக்தியை எடுத்து ஆதனை தாக்கினான். ஆதன் ஏதும் செய்யவில்லை. சாதாரணமாக அந்த மின்னல் ஈட்டியை எடுத்து அந்த சக்தியை நோக்கி எறிந்தான். அந்த மின்னல் ஈட்டி வேகமாக சென்று அந்த லைட் சக்தியில் அடித்து அந்த லைட் சக்தியை உடைத்துக் கொண்டு தயாளனை நோக்கி வேகமாக சென்றது. அதை பார்த்த தயாளன் மின்னல் ஈட்டியை தனது வாளை கொண்டு தடுத்தான். சிறிது நேரத்தில் அந்த வாள் 2 துண்டாக உடைந்து அந்த ஈட்டி தயாளனின் இடது கையை மட்டும் குத்திவிட்டு போனது. அந்த வழியில் துடித்தான் தயாளன். அதை பார்த்த ஆதன், நான் தான் முன்னாடியே சொன்னேன்ல, நீ அடிபட்டு போறதுக்கு முன்னாடியே ஓடி போயிருன்னு, ஆனா நீ சண்டை போட்டே தீர்வேன்னு சொன்ன, இப்போ உன் கைதான் காயம் ஆயிடுச்சு பாத்தியா என்று கூறினான். ஆதனின் சக்தியை பார்த்து அங்கிருந்த அனைவரும், பா ஆதனோட சக்தி எவ்வளவு வலிமையானதா இருந்தா அது தயாளனோட சக்தியை உடைச்சுக்கிட்டு போய் அவனை காயப்படுத்தி இருக்கு, ஆதன் உண்மையாலுமே அந்த 4வது இடத்துக்கு சரியான ஆள் தான் என்று ஒரு நபர் கூறினான். ஆதனின் பேச்சையும் அங்கிருந்த மக்களின் பேச்சையும் கேட்ட தயாளனுக்கு கோபம் அதிகமானது. அவன் தனது சக்தி வாய்ந்த மற்றொரு வாளை எடுத்துக்கொண்டு வேகமாக சென்று ஆதனை வெட்டுவதற்கு வாளை வீசும்போது அவனது தொண்டையில் ஏதோ பட்டு அவனை நிறுத்துவது போல இருந்தது. அப்போது அது என்னவென்று தயாளன் பார்த்தான். அது வேறு ஒன்றுமில்லை, ஆதனின் மின்னல் ஈட்டிதான். அப்போது ஆதன் தயாளனை பார்த்து, இதுவரைக்கும் நான் தாக்குனது உன் சக்தியை முறியடிக்கணும் தானே தவிர உனக்கு கொல்லணும்னு இல்ல, ஆனா இப்ப நீ இந்த வாளை என்ன வெட்டுறதுக்கு வீசினா நான் என்னோட மின்னல் ஈட்டிய உன் தொண்டையில சொருகிடுவேன் என்று கூறினான். அதை கேட்டதும் அங்கிருந்த மக்கள் தான் முதலில் அதிர்ச்சி அடைந்தார்கள். ஏனென்றால் ஆதனை இந்த 2-3 நாட்களாகத்தான் மாபெரும் வீரன் என்று அவர்களுக்கு தெரியும். ஆனால் தயாளன் சில மாதங்களாகவே வேட்டையனை விட வீரன் என்று பெயர் பெற்ற மாவீரனாகும். அவனை எதிர்க்க வேட்டையனை சற்று பயப்படும் அளவிற்கு வலிமை பெற்றவன். அந்த அளவிற்கு மாவீரனான தயாளனை ஆதன் ஒரு குழந்தை பொம்மையோடு விளையாடுவது போல விளையாடிக் கொண்டிருந்தான். அதை பார்த்துதான் அங்கிருந்த மக்கள் அதிர்ச்சி அடைந்தார்கள். ஆதனின் பேச்சை கேட்டே தயாளன் தனது வாளை கீழே போட்டான். அதை பார்த்த ஆதன் அந்த வாளை எடுத்து தயாளனிடம் கொடுத்து விட்டு, நீ என் கூட சண்டை போடணும்னு வந்த, அதனாலதான் நான் உன் கூட சண்டை போட்டேன், ஆனா மத்தபடி உனக்கும் எனக்கும் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லைன்னு உனக்கும் தெரியும் எனக்கும் தெரியும் இல்லையா, நான் உன்னை இப்ப கொல்றதா இல்ல, ஆனா ஒவ்வொரு வாட்டியும் இதே மாதிரி விட்டுட்டு இருக்க மாட்டேன், அடுத்த வாட்டி நீ இந்த மாதிரி சண்டைக்கு வந்தனா என்ன நடக்கும்னு கண்டிப்பா உனக்கே தெரிஞ்சிருக்கும் என்று ஆதன் கூறிவிட்டு தனது ஈட்டியின் முனையை பார்த்தான். அதன் முனையில் ஒரு சொட்டு ரத்தம் இருந்தது. அதை ஆதன் துடைத்து விட்டு திரும்பி தயாளனை பார்த்தான். தயாளன் அதிர்ச்சியுடனும் ஆச்சரியத்துடனும் ஆதனை பார்த்துக் கொண்டிருந்தான். ஆதன் கதவை திறந்து கொண்டு தனது அறைக்குள் சென்றான். தயாளனும் அங்கிருந்து சென்று விட்டான். அங்கிருந்த மக்கள் ஆதனை பார்த்து, இந்த கூட்டத்துல இருக்க யாரோ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னீங்களே ஆதனுக்கு அந்த 4வது இடம் கொடுத்தது சரிதான்னு, அது யார் சொல்லியிருந்தாலும் அது 100க்கு 100 சரியான வார்த்தை தான்ப்பா என்று கூறினான் ஒரு நபர். அதை கேட்டு தயாளனுக்கு மேலும் கோபம்தான் அதிகம் வந்தது. அத்துடன் அவனுக்கு ஆதன் மீது
வெறுப்பும் கோபமும் அதிகமானது. ஆதன் அடுத்து செய்ய போவது என்ன? தயாளன் காணப்போகும் ஆச்சரியமான விஷயம் என்ன? அடுத்தடுத்த கதைக்களத்தில் காத்திருக்கும் சிறப்பான சம்பவங்கள் என்ன? இதை பற்றி மேலும் தெரிந்து கொள்ள பாக்கெட் எஃப்எம் உடன் இணைந்திருங்கள். எபிசோட் 127. ஆதன் ரூமுக்குள் சென்றதும் தயாளன் அவமானம் தாங்க முடியாமல் அங்கிருந்து சென்று விட்டான். அப்போது சோமன் ஆதனை பார்த்து, என்னப்பா ஆதனே, அந்த தமாஸ் கோழி தயாளனை அடிச்சு வரட்டிட்டியா என்று கேட்டான். அவன்லாம் அடிச்சு வரட்டிட்டா. நீ உன்னோட 7வது லெவல் சக்தியை மேக்சிமம் பண்ணிட்டியா என்று கேட்டான் ஆதன். நான் நல்லபடியா பண்ணிட்டு வந்துட்டேன்ப்பா. நீயும் 3 நாளா வெளியே வரல போல என்று கேட்டான் சோமன். ஆமாடா, அது எப்படி உனக்கு தெரியும் என்று கேட்டான் ஆதன். அதான் 8வது அட்வான்ஸ் லெவல் சக்திக்கு போய் கெத்தா நிக்கிறியே, பார்க்கவே ரொம்ப சந்தோஷமா இருக்காதுன்னு. இப்படியே நீ அடுத்தடுத்த இடத்துக்கு முன்னேறி போயிட்டே இருக்கணும், அதான் என் ஆசை என்று கூறினான் சோமன். ஆதன் சோமனை கட்டியணைத்துக் கொண்டு, அதெல்லாம் போய்க்கலாம், சரிவா, நம்ம அசோகன் அண்ணாவும் அதுல்யாக்காவும் பயிற்சி எடுத்துட்டு இருக்காங்களாமா, அது என்ன சங்கதின்னு பாத்துட்டு வந்துடலாவா என்று கூறினான். அட ஆமாப்பா, நானும் அவங்கள 3 நாளா பாக்கல, நீயும் அவங்கள 3 நாளா பாக்கல, வா போய் பார்த்துட்டு வந்துடலாம் என்று கூறினான் சோமன். இருவரும் ரூமிலிருந்து கிளம்பி அசோகனும் அதுல்யாவும் இருக்கும் பயிற்சி மைதானத்திற்கு சென்றார்கள். மறுபக்கம் அசோகனும் அதுல்யாவும் பயிற்சி எடுத்துவிட்டு ஓய்வெடுத்துக் கொண்டிருந்தார்கள். அப்போது அதுல்யா அசோகனை பார்த்து, நல்லாதான் அசோகா பயிற்சி எடுத்துட்டு இருக்க, அப்புறம் ஏன் ஒரு மாதிரி சோர்வா உட்கார்ந்துருக்க என்று கேட்டாள். அது ஒண்ணும் இல்ல அதுல்யா, நான் என்னதான் நல்லா பயிற்சி எடுத்தாலும் முதல்ல இருந்த மாதிரி வேகம் வர மாட்டேங்குது, அது மட்டும் இல்லாம டக்கு டக்குன்னு சோர்வாகிடுது அதுல்யா என்று கூறினான் அசோகன். டேய், நீ முதல்ல பயிற்சியே செய்ய முடியாம இருந்த, இப்ப பயிற்சி செய்ய ஆரம்பிச்சிட்ட, இதுக்கப்புறம் அப்படியே மெல்ல மெல்ல தாண்டா வேகப்படுத்த முடியும். ஏன்னா உனக்கான காயத்துக்கு நீ எந்திரிச்சு நார்மலா இருந்தாலே போதும், சண்டையோ பயிற்சியோ கூட பண்ண வேணான்னு நானும் அதனும் நினைச்சிட்டு இருந்தோம். ஆனா நீ உன் முயற்சியால இப்ப பயிற்சி எடுக்கவே வந்துட்ட, அதுக்கப்புறம் நீ சண்டை போட கூட வந்துருவேன்னு உன்னோட பயிற்சியை பார்க்கும்போது எனக்கு தோணுது. நீ நல்லா போயிட்டு இருக்க, இப்படியே பொறுமையா முன்னேறி போயிட்டே இரு, நிச்சயமா நீ பழைய அசோகனை விட இப்போ ரொம்ப வலிமையான ஆளாவே மாறிடுவ என்று கூறினாள் அதுல்யா. உண்மைதான் அதுல்யா, இருந்தாலும் ஆதன் கொடுத்த அந்த நட்சத்திர பழமும் அந்த ஹீலிங் மாத்திரையும் தான் என்ன இப்படி ஒரு மனுஷனா மாத்திருக்கு. அதோட முக்கியமா ஆதனோட அன்பு தான் என்ன இவ்வளவு ஸ்ட்ராங்கா உட்கார வச்சு பயிற்சி செய்யணும்னு நினைக்க வச்சிருக்கு என்று கூறினான் அசோகன். ஆமாடா, உண்மைதான், அவன் இல்லனா இப்ப நம்ம இல்ல. இருந்தாலும் நீ முயற்சி பண்ணாம இந்த பயிற்சி எடுக்கிறதுக்கு வர்றது அவ்வளவு ஈஸி இல்லடா. போய் பயிற்சி எடு. நம்ம ஆதன் பக்கம் நின்னு சப்போர்ட்டா இருக்கோம்னா நம்மளும் நல்ல சக்தி வாய்ந்தவங்களா இருக்கணும் என்று கூறினாள் அதுல்யா. அதை கேட்டதும் ஆமென்றவாறு தலையசைத்து விட்டு அசோகன் எழுந்தான். அவனுடன் சேர்ந்து அதுல்யாவும் எழுந்தாள். அப்போது அவர்களுக்கு பின்னால் இருந்து சோமன், அடேங்கப்பா, அண்ணன் அக்காவும் பயிற்சி எடுத்துட்டு இருப்பாங்கன்னு நினைச்சா பாசமலைய பொழிஞ்சுட்டு இருக்காங்க போல என்று கிண்டலாக கூறினான். அதை கேட்டதும் அதுல்யாவும் அசோகனும் வேகமாக திரும்பி பார்த்தார்கள். அங்கு ஆதனும் சோமனும் நின்று கொண்டிருந்தார்கள். டேய் வாங்கடா, உங்களை பத்தி தான் நாங்க இவ்வளவு நேரம் பேசிட்டு இருந்தோம் என்று கூறினான் அசோகன். அதை கேட்ட சோமன், அண்ணே, எல்லாம் அங்க நின்று கேட்டுட்டு தான் வந்திருக்கோம். நீங்க ஆதனை தூக்கி வச்சு பேசினதும் அக்கா உங்களுக்கு மோட்டிவேஷன் ஸ்பீச் கொடுத்ததும் பார்க்கவே அடடாடா கண்கொள்ளா காட்சியா இருந்துச்சு என்று கிண்டலாக கூறினான். அதை கேட்டு அசோகனும் அதுல்யாவும் சிரித்தார்கள். அப்போது சோமன் அவர்களை பார்த்து, அதுலயும் அக்கா பேசுறதை கேட்டு எனக்கே ஓய்வு இல்லாம பயிற்சி எடுக்கணும்னு ஒரு உத்வேகம் வந்துருச்சு, எங்கடா அந்த இலக்கு சக்தி எடுத்து அடிங்கடான்ற மாதிரி ஆயிடுச்சு என்று கூறினார். அதை கேட்ட அதுல்யா, எப்பவும் உனக்கு விளையாட்டு தாண்டா, போடா என்று கூறினார். அதை கேட்டு சோமன் சிரித்தான். அதன் பிறகு அசோகன் ஆதனை பார்த்து, என்னப்பா ஆதன், 2 பேரும் 3 நாளா இந்த பக்கமே வரல என்று கேட்டான். அது ஒண்ணு இல்லனா, 2 பேரும் எங்க சக்தி லெவலை மேக்சிமம் பண்றதுக்கு போயிட்டோம், அதனாலதான் உங்களை பார்க்க வரல. சரி, உங்க பயிற்சியெல்லாம் எப்படி போகுது என்று கேட்டான் ஆதன். அப்போது சோமன் ஆதனை பார்த்து, மச்சான், நம்ம ஓய்வெடுத்தா கூட அதுல்யாக்கா விட்டுருண்டா, ஆனா அசோகனை நான் ஓய்வெடுத்தா நம்ம பிடி வாத்தியார் மாதிரி விரட்ட ஆரம்பிச்சிருவாங்கடா, தெரியாதா உனக்கு என்று கிண்டலாக கூறினான். அதை கேட்டு அதுல்யா, பாரு ஆதன், இவன் வந்ததுல இருந்து என்ன கிண்டல் பண்ணிட்டே இருக்கான், நீயும் எதுவும் கேட்கவே மாட்ற என்று கூறினாள். அவன் சொல்றதும் சரிதானே, நீ 10 நிமிஷம் ரெஸ்ட் எடுத்தாலும் வந்து பேசி மறுபடியும் பயிற்சி எடுக்க விட்டுற. உனக்கும் பிடி சாருக்கும் ஒரு வித்தியாசம் தான், அதை அவரு மிரட்டி பிராக்டிஸ் பண்ண சொல்லுவாரு, நீ அன்பா சொல்லி அனுப்பி விட்டுற என்று கிண்டலாக கூறினான் அசோகன். அதை கேட்ட அதுல்யா, அட பாவி அசோகா, நீயுமா என்று கூறினாள். என்னக்கா யூடியூப் ரூட்டஸ் மாதிரி எல்லாம் டயலாக் பேசுறீங்க என்று சோமன் கூறிவிட்டு அசோகனுடன் சேர்ந்து சிரித்தான். அதை பார்த்த அசோகனும் சிரித்தான். அங்கிருந்த 4 சிரித்து பேசிக் கொண்டிருந்தார்கள்.
அதன் பிறகு ஆதன் அங்கு தனியாக கிளம்பினான். அதை பார்த்த சோமன், டேய் எங்கடா போற என்று கேட்டான். அது என்கிட்ட நிறைய டிமானிக் மாத்திரை எல்லாம் இருக்குடா, அதெல்லாம் போட்டு தியானம் பண்ணி ஆற்றல் சக்தியை அதிகப்படுத்த போறேன்டா என்று கூறினான் ஆதன். சரி சரிடா, ரூம்ல தியானம் பண்றியா இல்ல வேற எங்கேயாவது போறியா என்று கேட்டான் சோமன். இல்லடா, நான் மதுரை அகாடமிக்கு பின்னால் இருக்க மலைக்கு போய் தியானத்தை முடிச்சுட்டு வந்துடுறேன், நீ ரூமுக்கு போயிரு என்று கூறினான் ஆதன். சோமனும் தம்ஸ்அப் காட்டிவிட்டு சிறு புன்னகை செய்தான். ஆதனும் அங்கிருந்து கிளம்பி அந்த மலைக்கு சென்றான். அந்த மலையில் மரங்கள் எல்லாம் அடர்ந்திருந்தது, பசுமை பூத்து குலுங்கியது. அது மட்டுமின்றி அந்த மலை முழுவதும் மேகங்கள் சூழ்ந்திருந்தது. அதையெல்லாம் பார்த்து ரசித்துவிட்டு கடந்து சென்றான். அங்கு ஒரு நதி இருந்தது. அது மிகவும் சுத்தமாக இருந்தது. அது மெதுவாக ஓடிக்கொண்டிருந்தது. அது எவ்வளவு சுத்தமாகவும் தெளிவாகவும் இருந்தது என்றால் அதில் ஓடும் மீன்கள் கூட தெளிவாக தெரிந்தது. அதற்கு அருகில் ஒரு அழகான குகை இருந்தது. அதை பார்த்த ஆதன், ஆகா, நம்ம தியானம் பண்றதுக்கு இந்த குகை சரியானதா இருக்கும், சரி உள்ள போய் உட்கார்ந்து தியானத்தை ஆரம்பிப்போம் என்று நினைத்துவிட்டு வேகமாக அந்த குகைக்குள் சென்றான். அந்த குகைக்குள் ஒரு பெரிய பாறை இருந்தது. அதில் ஆதன் ஏறி அமர்ந்து தனது அனைத்து டிமானிக் மாத்திரைகளையும் எடுத்து பார்த்தான். அது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதமான நிறத்திலும் வடிவத்திலும் இருந்தது. அதில் இருந்து புது புது சக்தியும் வெளிப்படும் என்று அவனுக்கு நன்றாக தெரியும். ஆதன் முதலில் கண்களை மூடி தியானம் செய்து தனது ஆற்றல்கள் இந்த டிமானிக் மாத்திரைகளை ஏற்றுக்கொள்ளும் விதமாக மனதை ஒருநிலைப்படுத்தினான். அதன் பிறகு தன்னிடம் இருந்த அனைத்து டிமானிக் மாத்திரைகளையும் ஆதன் ஒன்று சேர வாயில் போட்டான். அப்போது அவனது உடம்பில் இருந்த ஆற்றல் சக்தி அந்த டிமானிக் மாத்திரையை மெல்ல மெல்ல ஆதனின் உடம்பில் அனுமதிக்க ஆரம்பித்தது. ஆதன் அந்த குரங்கு கொடுத்த 9 லெவலை 9 நாளில் முடித்தது இப்போது அவனுக்கு மிகவும் உதவியாக இருந்தது. ஏனென்றால் அவன் உடம்பு வெகு விரைவாக அந்த பலவிதமான டிமானிக் மாத்திரைகளை ஏற்றுக்கொள்ள ஆரம்பித்தது. அத்துடன் ஆதனும் அந்த மாத்திரைகளை தனது கட்டுப்பாட்டில் வைக்க அவனது மனது முழுமையாக ஒத்துழைத்தது. அதன் பிறகு தியானத்தில் முழுமையாக கவனத்தை வைத்து அமர்ந்தான் ஆதன். கண்ணமிக்கும் நேரத்தில் 3 நாட்கள் கடந்தோடியது. ஆதன் இரவு பகல் என்று பாராமல் அந்த தியானத்திலேயே முழு மூச்சாக கவனத்துடன் இருந்தான். ஆதன் 3 நாட்கள் முடிந்தும் அந்த தியானத்திலிருந்து எழுந்திருக்கவே இல்லை. அது எப்போது அவனுக்கு முழு சக்தி கொடுக்கிறதோ அதன் பிறகு எழுந்து கொள்ளலாம் என்று எண்ணிக்கொண்டிருந்தான். மறுபக்கம் 2 பெண்கள் ஒன்று சேர்ந்து அந்த மலையின் காட்டுக்குள் வந்து கொண்டிருந்தார்கள். இருவரும் பார்க்க மிகவும் அழகாக இருந்தார்கள். இருவரும் எதையோ தேடிக்கொண்டே வந்து கொண்டிருந்தார்கள். அப்போது அவர்கள் இருவரையும் ஒரு கருஞ்சிறுத்தை வந்து வழிமறித்து நின்றது. அதன் கண்கள் சிவந்திருந்தது, பற்கள் ரத்தம் படிந்திருந்தது. அத்துடன் அதன் கை நகங்கள் எதிரிகளின் உடலை கிழித்தெறியும் அளவிற்கு கூர்மையாக இருந்தது. அது இவர்கள் இருவரையும் பார்த்து சத்தமிட்டு கத்தியது. அது ஆதனுக்கும் கேட்டது. இருப்பினும் அவன் தனது தியானத்திலிருந்து மனதை தடுமாறாமல் கவனத்துடன் வைத்துக் கொண்டிருந்தான். அப்போது அந்த 2 பெண்களில் ஒரு பெண் மற்றொரு பெண்ணை பார்த்து, அக்கா அக்கா, இது என்னக்கா கருஞ்சிருத்த, நம்ம வழியை மறைச்சிருச்சு, இத பார்த்தா 9வது லெவல் சக்தி உள்ள மிருகம் மாதிரி இருக்கு என்று கூறினாள். நீ பதட்டப்படாம இரு, அந்த கருஞ்சிருத்த நம்மள எதுவும் பண்ண முடியாது என்று அந்த பெண் கூறிவிட்டு அருகில் இருந்த கோடாலியை எடுத்து நின்றாள். அப்போது அந்த கோடாலி முழுக்க ஏதோ ஒரு புதுவிதமான சக்தி உண்டானது. அவளது உடம்பில் இருந்த ஏதோ ஒரு சக்தி ஆற்றல் வந்து அந்த கோடாலி முழுக்க பரவியதும் அந்த கோடாலி நீல நிறமாக மாறியது. அதை பார்த்த அவளுடன் இருந்த பெண் ஆச்சரியமாக உணர்ந்தாள். அதன் பிறகு அந்த கருஞ்சிருத்தை சற்றும் தாமதிக்காமல் அந்த 2 பெண்களையும் நோக்கி பாய்ந்தது. கோடாலி வைத்திருந்த பெண் தைரியமாக அந்த கோடாலியை கருஞ்சிருத்தையை நோக்கி வீசினாள். ஆனால் மற்றொரு பெண் பயத்தின் கண்களை இறுக்க மூடிக்கொண்டு கீழே அமர்ந்து கொண்டாள். அந்த கோடாலி வைத்திருந்த பெண் ஒரே வெட்டில் அந்த கருஞ்சிருத்தையை வெட்டி கீழே வீசினாள். அந்த கருஞ்சிருத்தையின் தலை துண்டாக விழுந்தது. அதன் பிறகு அந்த கீழே அமர்ந்திருந்த பெண் கண்களை திறந்து பார்த்தாள். அந்த கருஞ்சிருத்தை தலையும் உடம்பும் துண்டாக கிடந்தது. அதை பார்த்துவிட்டு எழுந்து அந்த கோடாலி வைத்திருந்த பெண்ணை பார்த்தாள். அவள் முகம் முழுக்க இரத்தமாக இருந்தது. அதை பார்த்த அந்த பெண், குயிலி அக்கா, உங்க மூஞ்சியெல்லாம் இப்படி இரத்தமா இருக்கு என்று கூறினாள். அப்போது குயிலி அவள் கையில் இருந்த கோடாலியை தூக்கி எறிந்துவிட்டு அந்த மற்றொரு பெண்ணை பார்த்து, ரேகா, அதெல்லாம் ஒண்ணு இல்ல, வா, பக்கத்துல ஏதாவது தண்ணி போயிட்டு இருந்துச்சுன்னா நம்ம அங்க போய் முகத்தை கழுவிக்கலாம் என்று கூறினாள்.